ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் புது யூடியூப் சேனல். கூடி சீக்கிரமே இந்த மாதிரியான ஒரு டைட்டில் கார்டை நம்ம ஜனநாயகன் படத்தோட இன்ட்ரோவில் பார்க்க போகிறோம் அப்படின்றது 100% கன்ஃபார்மான ஒரு விஷயம் தான். கடந்த ஒரு 3-4 நாட்களாகவே விஜய் அவர்கள் 108 சீட்லேயே மெஜாரிட்டி கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தார். அவரை விட பல மடங்கு அவருக்கு ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த மக்களுமே, ஏன் ஓட்டு போடாத சின்ன குழந்தைங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே என்னப்பா ஜெயிச்சவர் ஆட்சியில் உட்கார விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தாங்க. டிவி ரிமோட் எடுத்தாலே சுட்டி டிவி பார்க்குற குழந்தைங்களையும், ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஐபிஎல் பார்க்குற யங்ஸ்டர்ஸையும் 24 மணி நேரமும் தந்தி டிவி புதிய தலைமுறைன்னு நியூஸ் சேனல்ஸை பார்க்க வச்சிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி சீட்ஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்து கைவசம் 116 சீட்ஸை வச்சுட்டு அதுக்குண்டான லெட்டரை ஆளுநரை சந்தித்து கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமும் ஆளுநர் இன்னுமே ஆட்சி அமைக்க அழைப்பு தெரிவிக்கல. ஆனால் இந்த சூழ்நிலையில தான் நம்ம திருமாவளவன் அவர்கள் விஜய் வச்சு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு. விஜய் கையில் 116 சீட் இருந்தாலும் மெஜாரிட்டிக்கு இன்னும் 2 சீட் தேவைப்படுது. அந்த 2 சீட் விசிகா கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். அதிமுக கூட்டணிகள் இருக்கிற ஒரு கட்சிகிட்ட கூட விஜயால கேட்க முடியாது. ஏன்னா கொள்கை பிரச்சனை இருக்கு. சிபிஎம், சிபிஐ என்ன முடிவு எடுக்குதோ அதே முடிவை தான் நானும் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. ஆனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெண்டுமே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட விசிகா தரப்புல இருந்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட வீட்டுக்கே போய் அவரை மீட் பண்ணிட்டும் வந்திருக்காரு. இது எந்த மாதிரியான கேம் அப்படின்னு தெரியல. நாளைக்கு காலையில எக்ஸாக்டான ஒரு முடிவு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு தாவேகா கிட்ட திருமாவளவன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. கிட்டத்தட்ட துணை முதலமைச்சர் பதவியே கேட்கற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது. இது உண்மையா அப்படின்றது கூட தெரியல. மாநாட்டில் விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரே தவிர கூட்டணிக்கு வந்த ஆட்சி அதிகாரத்தையே உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லல. கிட்டத்தட்ட இவங்க அதிகாரத்தை தான் முழுசா கேட்கற மாதிரி எனக்கு தோணுது. நடக்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நமக்கு சாதகமாகவே இருந்தாலும் திமுகவோட நகர்தலா இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கு.